கேஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெட் ரைஸ். என்கிட்ட ஆல்ரெடி நான் ஒரு 4 சேலஞ்சஸ் முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வேர்வல்ஃப் கிளாஸ், கிராம்பஸ் கிளாஸ், அதுக்கப்புறம் வேர்வல்ஃப் கிளாஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று கண்டக்டர் கிளாஸ் வச்சுருக்கேன். 8 ஸ்டைன் ஈஸியாக எடுத்துகிட்டு ஒரு நாள் காலை வந்துச்சு. கிராம்பஸ் கிளாஸ் ஈஸியாக தான் கிடச்சிருக்கு. இது நம்ம இந்த 8 ஸ்டைன் வச்சு பைக் சைஸ் மேலே எப்படி ஈஸியாக முடிக்கிறது நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகுது. இதை நான் தனியாலாம் முடிக்க போகிறேன் கைஸ். கைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து தனியால் தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா உங்கள்கிட்ட பான்ஸ் இருந்தால் நிறைய கன்று வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுறாங்க டவுனுக்கு போனால் ஷூட் பண்ண சொல்லிடுறாங்க. நீங்கள் வந்து நல்லா டீமை போய் கன்ஸ் வச்சுருக்கும் போது தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷூட் பண்ண போகணும் சொல்லணும் கைஸ். ஓகே கைஸ், இப்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் போஸ்ட்னு ஒன்று இருக்கும் கைஸ். அங்கே போய் ஒரு கோல்டு இருக்கும் கைஸ். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் செல் பண்ணிங்கன்னா $50 கிடைக்கும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட $20 இருக்கும். அதை வச்சு $70 ஆகிடும் கைஸ். 20 + 50 70 வந்துருக்கு. 2 கோல் வாங்கிக்கோங்க. இது மைனிங் ஹெல்மெட் இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது முக்கியம். வேர்வல்ஃப் கிளாஸுக்கு நைட்னாச்சு இது ரொம்ப முக்கியம் கைஸ். இப்போது இதை சாக்கில் எடுத்து போட்டுக்கோங்க கைஸ். இது ரெண்டுத்தையும் முக்கியமாக டவுனில் வந்து நிறைய ஜாம்பிஸ் இருப்பாங்க. நீங்கள் வந்து கன்னை வச்சு ஷூட் பண்ணால் எல்லாருமே எந்திரிச்சிடுவாங்க. நீங்கள் கன்னை வச்சு ஷூட் பண்ணாமல் ஷவரை வச்சு மெதுவாக அடித்தாலே போதும் கைஸ். இப்போது நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதுக்கு பின்னாடி மட்டும் லாக் பண்ணால் போதுங்க. நீங்கள் வந்து இந்த ஜன்னலெலாம் லாக் பண்ண வேணால் அங்கே ஜாம்பிஸ்லாம் ஏற மாட்டோங்க. ஏன்னா இது 8 ஸ்டைல் குட்டியாக தான் இருக்குங்க. எப்படி மூடுறது அப்படின்னா இப்படி தான் கைஸ். வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் யாராலையும் உள்ள ஏற முடியாது. எப்படி போகிறதுனா ஓட்டை இருக்குந்தாங்க கைஸ், அதில் ஏறி போய்க்கோங்க கைஸ். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கைஸ், நீங்கள் எங்கேயும் நிறுத்துறாதீங்க கைஸ். நீங்கள் வந்து அப்படியே எல்லாம் அன்ஸ்டோர் பண்ண உங்களோட கோடெலாம் அன்ஸ்டோர் பண்ணிட்டு அப்படியே ஃபஸ்ட் டவுனுக்கு கிளம்பிடுங்க கைஸ். இந்த ட்ரெயின் என்ன அட்வான்டேஜ்னால் உங்களால் 75 லெவலில் நீங்கள் போகலாம். ஆனால் நார்மல் ட்ரெயினில் வெறும் உங்களால் 65 அந்த மாதிரி தான் போக முடியும். நீங்கள் இதே கண்டக்டர் கிளாஸ் வச்சு போனால் 95 100 அந்த மாதிரி போகலாம். இப்போ நம்ம டஸ்ஸு இதெல்லாம் வேஸ்ட்டு கைஸ், இதெல்லாம் நிறுத்திடாதீங்க. நம்ம இப்போ ஆசிட் டெசர்ட் கூட இருக்கோங்க. இல்லை நான் கெட்ட விஷயம் என்னதுன்னா கைஸ், அங்கே ஒருத்தன் வருவான் ஸ்கெலிட்டன்னு கைஸ். அவன் வந்து பொட்டு நடிப்பான் கைஸ். எப்படியோ அழுத்து காலிடும் கைஸ். இப்போ நிறுத்துங்க கைஸ். இங்கே ஒரு டவுன் இருக்கும் கைஸ். அவங்க முன்னாடியே நிறுத்துறீங்கன்னா பக்கத்தில் கொண்டு வந்துடுறாங்க. இல்லைன்னா எல்லா ஜாம்பிஸும் எழுந்திரிச்சிடும் கைஸ். நீ ஓடுறதே காட்டக்கூடாது கைஸ். நீங்கள் எப்படி போகணுன்னா இப்படி தான் இருக்கணும் கைஸ். ஓடுங்க கைஸ், ஓடு கைஸ். இங்கே நேற்று ஓடிடும் கைஸ். வேணாம் கைஸ், இங்கே ஒரு ஷெரிஃப் ஜாம்பி. ஓ காட், நிறுத்துறாங்க கைஸ். ஓடிடும் கைஸ். வேணாம் கைஸ், இது வேஸ்ட். இந்த டவுனில் நிறுத்துறாங்க. இந்த மாதிரி ஷெரிஃப் ஜாம்பிஸ் தான் கைஸ் எல்லா வேலையும் பார்த்து விட்டுருவாங்க. ஆல்ரெடி எல்லாம் இறக்கிட்டாங்க, எல்லாமே போச்சு. இப்போ நம்ம செகண்ட் டவுன் தான் போயாகிறது. இங்கே நான் பான்ஸ் எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் ஈஸியஸ்ட் வேணால் நீ ஸ்னீக் ஆகி உள்ள போய் அடித்தா போதும் கைஸ். வேறு எதுவும் வேலையே இல்லை கைஸ். செகண்ட் டவுன் 7000க்கு வரும் கைஸ். இதில் பைட் சைஸ் மோடில் எது நல்லதுன்னா செகண்ட் டவுனும் ஃபஸ்ட் டவுனும் லோட் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் காசு கிடச்சிச்சுன்னா அதை வச்சு ஒரு ரைஃபிளு ஒரு ஷார்ட் கன் வாங்கிக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் போக நிறுத்தாமல் போய் எல்லா அவுட்லாஸையும் லாஸ்ட்டு சாகடிச்சு
காசு சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெஸ்லா நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஸ்னேக் ஆயில் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அது நான் உங்களுக்கு புரிய நீங்கள் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேங்க சார். இதில் இந்த ட்ரெயினில் என்ன பிரச்சனைனா கைஸ், கரெக்டாக நம்ம இறங்குவோம் கைஸ், கரெக்டாக இது கீழே இறக்கி விட்ருங்க கைஸ். அதுதான் கைஸ் இதில் பிரச்சனைங்க. மாட்டிப்போங்க கைஸ். இவங்க இந்த ட்ரெயினை பண்ணிட்டுருங்க கைஸ். நம்ம கரெக்டாக உள்ள போய் ஸ்னேக் ஆகி தான் உள்ள போகணும் கைஸ். பார்த்தீங்களா, நம்மளுக்காக பேங்க்கில் முன்னாடியே இருக்கான். நம்ம வந்து ஓடி போய் அவனை 3 இவங்க நைட் ஆகிறதுக்கு ஒரு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏதோ கோடுன்னு பார்த்துக்கலாங்க. 53453 53 கேஸ் 453 கேஸ். பாருங்க, நம்மளுக்காக ஃப்ரீ கோல்ட் அவங்களே கொடுத்துட்ருங்க. தப்பாக கோட் போட்டுக்கிறாங்க. 53453 கட் கோட் போட்டுருங்க. காய்ஸ் இன்னும் பான்ஸ் பாருங்க காய்ஸ், கொத்தா இருக்குது காய்ஸ். நீங்கள் பான்ஸை ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் வேஸ்ட் ஸ்டோர் பண்ணுறது நீங்கள் கலெக்ட் பண்ணிடுங்க காய்ஸ். டக்குன்னு போதுமான லூட் எடுத்துட்டேன் கைஸ். நான் அங்கே ஒரு ஷெரிஃப் சாமி பார்த்தேன் கைஸ். அவன் தான் உங்களுக்கு எல்லா வேலையும் பார்த்து விட்ருவாங்க கைஸ். போங்க கைஸ், எல்லாத்தையும் பார்த்து விட்டாங்க கைஸ் அப்படின்னு நினைக்காது. போங்க கைஸ், எல்லாத்தையும் பார்த்து விட்டாங்க கைஸ். முடிஞ்சிடுச்சு கைஸ். இப்போ நான் டக்குனு ட்ரெயின் கூட போய் ஏறிடணுங்க. இல்லைண்ணா போச்சு கைஸ். ஆமாம் எல்லாத்தையும் எடுத்துவிட்டாங்க கைஸ். கைஸ் Hello guys. ஜாம்பிஸ் வருவாங்க. முடிச்சு தள்ளி உங்ககிட்ட ஃபியூல் எடுத்துக்கோங்க. யாராவது உங்ககிட்ட ஃபியூல் முடிச்சிட்டோம் கைஸ். பை கைஸ். அந்த செரிஃப் ஓப்பன் பண்ணுறதுனால எல்லா சாமியும் ஒரு மேலே ஏறி வச்சு தள்ளிட்டாங்க. நான் திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப், லைக், பெல் ஐக்கனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். பை கைஸ்.